எத்தனை பேர் திருப்தியா வாழ்றீங்க அப்படின்னு கேட்டா உண்மையிலே உண்மையா கை தூக்க சொல்லுங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ வாழ்றேன். எப்படி வாழ்றீங்கன்னு உங்களை பார்த்து கேட்டா நிறைய பேர் என்ன சொல்றீங்க, ஏதோ வாழ்றேன்னு தான் சொல்லுவீங்களே தவிர திருப்தியா வாழ்றேங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற காரியத்திற்காக ஸ்தோத்திரம், இன்னும் ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றது தவறல்ல. நான் நம்புகிறேன் அந்த இல்லாமையிலே உள்ள திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆமென். நீங்க அந்த வாழ்க்கையை திருப்திப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் எங்க போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இல்லைன்னா விடுதலையே இல்லை. நேற்றைக்கு இரவில் திருநெல்வேலியிலிருந்து ஒரு சிஸ்டர் வந்து 3 பிள்ளைங்க, இது எப்படி தான் இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூலுக்கு இன்னும் போகல, ஒரு பிள்ளைக்கு 4 வயசு, இன்னொரு பிள்ளைக்கு என்னன்னா 1ஆம் கிளாஸில் படிக்குது 5 வயசு, இன்னொரு பையன் என்ன அப்படின்னு சொன்னால் 3ஆம் வகுப்பில் படிக்கிறான். 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன், 1ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளை, 4 வயசுல உள்ள ஒரு பாப்பா. இந்த 3 பிள்ளைகளையும் கூட்டிட்டு கணவனார் பிரச்சனை பண்ணினார்னு சொல்லி பெட்டி படுக்க முழுத்தையும் கட்டிட்டு எங்க போறோன்னே தெரியாம கோயம்புத்தூருக்கு கிளம்பி வந்துட்டாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நின்றுட்டு என் நம்பரை கண்டுபிடிச்சு எனக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி உங்களை செய்தியெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறேன். கோயம்புத்தூர்ல கணவனிடத்தில் சண்டை போட்டு அவர் ஒரு மோசமான இதுதான், அது வந்து நான் நியாயப்படுத்தலை. இந்த மாதிரி வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 3 பிள்ளைகளும் இங்க வந்து பார்க்குறேன். நான் 3 பிள்ளைங்கன்னு சொன்னோன்னே சரி கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் குட்டி உண்டா இருக்குது. அது பாட்டுக்கு ஒன்றை பிடிச்சி சாரியை பிடிச்சி இழுத்து மம்மி வந்து எல்லாம் அப்படியே அழுதுட்டு இருக்குது. என்ன 3 பிள்ளைங்க சிஸ்டர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆளாள் கையில் ஒரு பேகு, ஒவ்வொரு பிள்ளைங்க கையிலையும் ஒரு பேகு, இந்த அம்மா கையில் 2 பேகு. என்ன அப்படின்னு கேட்டா ஐயோ வாழவே முடியாது பாஸ்டர் நான் வந்துட்டேன் அப்படின்னு. சரி வந்துட்டு நீங்க எங்க தங்குவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. சிஸ்டர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, 3 பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க, நீங்க இங்க எந்த வேலையுமே இல்லை, நீங்க அவங்களும் சின்ன வயசு தான், சின்ன வயசு ஒரு சிஸ்டர், உங்க அம்மா அப்பா யாருன்னு சொல்ல, இங்க யாரையும் உங்களுக்கு தெரியாது, இங்க வந்து யார் உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க, எத்தனை நாள் இது பண்ணி முடியும், எப்படி நீங்க வந்தீங்க, ரொம்ப தப்பு. அப்போ மூத்த பையன் அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தான் ஓரளவு கொஞ்சம் பேசுகிறான். அந்த பையனை பார்த்து என்னப்பா மம்மி இப்படி கூட்டு வந்திருக்காங்கன்னு, இல்லை எனக்கு மம்மி வேணும் டாடி வேணும்னு சொன்னான். இந்த ஒரே வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன், மம்மி வேணும் டேடி வேணும், ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, இந்த பக்கம் இந்த சமமும் எங்கும் நிற்காத அப்படின்னு. அப்புறம் ஜெபம் பண்ணி கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நீ தயவு செய் பசங்களை கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு இறக்கி விட்டுருங்க, வந்த கையோட என்ன போயிருங்க, அதான் நீ நான் நாச்சியார் அண்டையில போய் அடங்கி இரு. வேற இல்லை. என்னன்னா ஆண்டவருடைய அவங்களுடைய துக்கம் மகாபடிய துக்கம். அவங்கள நான் குற்றப்படுத்தலை, அவங்கள காயப்படுத்தலை. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்தா அந்த மாதிரி இருக்கவே முடியாதது தான், யாராலையும் பார்த்துட்டு சகிக்க முடியாது. நாளுக்கு நாள் அவரோட ட்ரிகர் பண்ணி அவ்வளோ கோவப்படுத்தி தன்னுடைய சரீரம் முழுக்க வியாதியினால் அவ்வளோ சிச்சுவேஷன், அவ்வளவு கொடுமைன்றதுக்காக நம்ம தப்பு பண்ணிட முடியுமா, நம்ம அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சரி ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி இல்லைனாலும் ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்ல, நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருப்போம், இந்த வாழ்க்கையில கர்த்தர் திருப்திப்படுவோம், கர்த்தர் என் குடும்பத்தை மாற்றுவார்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கர்த்தர் எங்க போனாலும் கர்த்தர் விடமாட்டார், அந்த குடும்பத்தை ஒன்றுபடுத்துவார், கர்த்தர் செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்துட்டு இருக்கும் போதே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்று பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் திருப்தியை தாங்க. ஆமென். நான் வரமாட்டேங்குது. ஆமென். எனக்கு திருப்தியை தாங்க ஆண்டவரே. நான் காலையில எழும்பும் போது எப்படி எழும்பணும் சொல்லுங்களேன். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த திருப்தி இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை முதல்ல திருப்தியா வாழுங்க. நாளைய நினைச்சு இன்னைக்கு இருக்கிற திருப்தியை நீங்க விட்டுட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் அடுத்த வருஷத்தை நினைச்சு, அடுத்த மாசத்தை நினைச்சு, 5 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத நினைச்சு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை நிறைய பேர் திருப்தியாவே வாழ்றது இல்லை, சந்தோஷமாவே வாழ்றது இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, நாளைய தினத்திலே 5 வருஷம் தாண்டி 10 வருஷம் தாண்டி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்த காரியத்தை ஒன்று கூட குறையாமல் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். காற்று இல்லாமல் இருக்கலாம், மழை இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இன்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, நான் திருப்தியாய் வாழணும். இன்னைக்கு நீ தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு தந்த ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு தந்த ட்ரெஸ்ஸுக்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு தந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு தந்த கணவனாருக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உள்ளதை திருப்தியா வாழ்ந்துட்டீங்கன்னா அதுதான் பெரிய ஜெயம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாட போறீர்கள்? இந்த பாட்டை அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களை திருப்தியாய் கர்த்தர் நடத்த போகிறார், கர்த்தர் உங்களை தேவைகளை சந்திக்க போகிறார்.
டெய்லி காலையில நீங்க எழும்பும் போது நீங்க எழும்பி எப்படி சொல்லணும்னா, ஐ ஆம் லக்கி மேன், நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகள், இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமான நாள், இந்த நாள் கர்த்தர் எனக்கு வெற்றியாய் தந்த நாள், எது நடந்தாலும் எனக்கு திருப்தியாய் வாழக்கூடிய சகல கிருபையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். நம்மை திருப்தியாய் நடத்துகிற ஒரு கர்த்தர். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில, ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நான் டெய்லி எப்படி வாழணும்னா திருப்தியோட வாழணும். ஆமென். யோசேப்பு வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது தன்னுடைய கூட சகா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனை பார்த்து சொல்றான், எப்பா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த இடத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு சின்ன முயற்சி எடுத்துரு அப்படின்னு ஒரு சொல்றான். ஆனாலும் சிறைச்சாலையில் வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிற அளவுக்கு அந்த சிறைச்சாலையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை ரொம்ப சின்சியரா ரொம்ப திருப்தியாய் செய்தவன் யோசேப்பு. ஆமேன் சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடம் மோசமான இடமா இருந்தாலும், நீங்க இருக்கிற இடம் பனிஷ்மெண்ட் ஏரியாவா இருந்தாலும், திருப்தியா இருக்கணும்னு உங்க மனசுல ஒரு முடிவெடுத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கா இருந்தாலும் அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளால திருப்தியாக இருக்க சொல்லுங்களேன், திருப்தியாக இருக்க முடியும். இல்ல இந்த இடத்துல என்னால இருக்கவே முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. உங்களுக்கு அதான் திரும்ப விஷன் இருக்கலாம், தரிசனம் இருக்கலாம், இந்த இடத்துல இருந்து நான் போகணும், இந்த இடத்துல இருந்து நான் உயரணும், இந்த இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப் கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க, நீங்க அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டே இருங்க. ஆனா இருக்கிறதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்களேன் சத்தமாய், திருப்தியாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். நீங்க திருப்தியா சாப்பிட்டீங்கன்னு, திருப்தியா இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம். ஆமென். பேச்சுலரா இருக்கும்போது வந்து அவ்வளோ சமைக்கவும் தெரியாது, அது அவ்வளோ பொருளும் கிடைக்காது. ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரே ஃபுட்டு வந்து சாப்பாடு, தயிர், முட்டை, இது 3 தான். 3 நேரத்துக்கு வந்து இந்த தயிர் வந்து ரொம்ப ஈஸி. கடையில் போய் ஒரு பேக்கெட் வாங்கினா போதும், குக்கரில் சாப்பாடை வச்சா போதும், குக்கரில் சாப்பாடை வச்சா போதும், எடுத்து பிசைஞ்சு லைட்டாக உப்பு தூவி ஒரு முட்டையை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் 1.5 வருஷம் சாப்பாடு, 1.5 years. ஆனால் அது வரைக்கும் பல்லி மாதிரி ஒல்லியாக இருந்தவன் அந்த 1.5 வருஷத்துல தான் கொஞ்சம் உடம்பே வந்துருச்சு. அப்போ வந்து உண்மையிலே என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம இன்னும் நல்ல ஆண்டவர் எனக்கு பண்ணணுன்ற விஷயம் இருக்குது. ஆனால் நான் திருப்தியாக இருக்கும்போது நான் சுகமாய் வாழ்வேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? ஆண்டவரே எனக்கு ஒரு திருப்தியை கர்த்தர் தரப்போகிறதற்காக நன்றி. இந்த பாடலிலே சொன்னபடியே கர்த்தர் சீக்கிரமாய் உங்க மனதில் ஒரு ரம்யத்தை கர்த்தர் தருவாராக, ஒரு திருப்தியை கர்த்தர் தருவாராக, ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருவாராக, இந்த சூழ்நிலையிலே இருந்து சகிக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. இந்த சிறைச்சாலையிலையும் உங்களால் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. இந்த சிறைச்சாலையிலே நீங்கள் கர்த்தரை தூசிப்பீர்கள், இந்த அனுபவத்திலே நீங்கள் கர்த்தரை வெறுத்து விடுவீர்கள் என்கிற அவனுடைய எண்ணம் தாறுமாறாக்கப்பட்டு யோபுவை சோதிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த பிசாசு வெட்கப்பட்டது போல நான் நம்புகிறேன் உங்களை சோதிக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. உங்கள் ஜெபத்தை தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அந்த சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, வெட்கப்பட்டு போவானாக. இந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் மனரம்யமாய் இருக்கிறதை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாய் ஆண்டவரை தூசிப்பதற்கு உங்களை வழி நடத்தவே முடியாது, அவனால வழி நடத்தவே முடியாது. உங்களை பார்த்து நான் நம்புகிறேன் சத்துரு வெட்கப்பட்டு போவான். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம், இந்த கடைசி மாதத்துல யாராவது ஒருத்தர் ரொம்ப சோர்ந்து போய் வெக்ஸாய் அவ்வளவுதான், நம்பிக்கையெல்லாம் அற்று போன ஒரு சூழ்நிலையில, என் பிள்ளையே நம்பல பாஸ்டர், என் பிள்ளைக்கே நம்பிக்கையே போயிடுச்சு, எனக்கு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு அப்படின்னு யாராவது வந்திருந்தா ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். இல்ல, நான் ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன், எனக்கு தெரியும் எந்த நேரத்திற்கு உனக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். உங்களுக்கு கானானுடைய பிரயாண தூரத்திலே எந்த இடத்திலே கர்த்தர் எப்படி நடத்தணும்னு அவர் அறிந்திருக்கிறார். தேவைப்படும் போது கண்டிப்பாய் அவர் ப்ரொவைட் பண்ணுவார், கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே கர்த்தர் நடத்துவதற்கு எதை கர்த்தர் கட்டளையிட்டாராமா? பகலிலே, சொல்லுங்க சத்தமாய், பகலிலே மேக ஸ்தம்பத்தை, இரவிலே எதுக்காக கட்டளையிட்டார்? மேக ஸ்தம்பம் எதுக்கு? ஒரு நாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலிருந்து பிரயாணம் பண்ணி குறைஞ்சது ஒரு 5-5.5 மணி நேரமாவது டிராவல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து அவங்க வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சில இடத்துல போய் ஸ்டே பண்ணுவாங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த நேரத்துல, இந்த காலை நேரத்துல தான் அவங்க டிராவல் பண்ண முடியும், ராத்திரி டிராவல் பண்ண முடியாது.
ராத்திரி வந்து அவங்க ஸ்டே பண்ணணும் எங்கேயாவது இடத்துல. அப்போ இந்த காலையில டிராவல் பண்ணும்போது அவங்க நடக்கிற இடம் முழுக்க பாத்தீங்கன்னா வனாந்திரம். அங்க எதுவுமே மரம் செடி கொடியெல்லாம் இருக்காது. அப்ப வனாந்திரத்துல ஒரு வெயில் அடிச்சுச்சுன்னா கீழையும் சுடும் மேலையும் சுடும், யாராலும் நடக்க முடியாது. அப்போ ஆண்டவர் வந்து எப்பவுமே பாருங்களேன், உங்களுக்கு எது பிடிக்குமோ தெரியல, வண்டியில ஒரு நிழலான இடத்துல வண்டியில போட்டுனா அவ்வளவு சுகமா இருக்கும். நிழலான இடத்துல நடக்கிறதுக்கு அவ்வளவு சுலபம், அவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப ஆண்டவர் வந்து மேகத்தை கட்டளையிட்டார். எதுக்கு அப்படின்னா வெயில்ல இவங்க நடந்தா சோர்ந்து போவாங்கன்னு பார்த்து பார்த்து செஞ்சார் ஆண்டவர் ஒவ்வொன்றையும். ராத்திரி பொதுவாக வந்து என்னன்னா சில நேரத்தில் பயங்கரமான குளிர் அடிக்கும். இப்போ குளிருக்கு இத்தனை பேருக்கு பெட்ஷீட்டை கொடுக்க முடியாது, அத்தனை பேருக்கு பெட்ஷீட்டை கொடுத்தாலும் தூக்கிட்டு சுமக்கவும் முடியாது, அது அத்தனை வருஷம் தூக்கி சுமக்கிறதுக்கே கஷ்டம். அதனால இரவுலே அவங்களுக்கு என்ன கட்டளையிட்டாராமா, நீங்க ஊட்டியில எத்தனை பேர் தங்கிருக்கீங்கன்னு தெரியல, ஊட்டி கொடைக்கானல் இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் நீங்க போய் தங்குனீங்க அப்படின்னு சொன்னா சில ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கும். நம்ம வீட்டுல நமக்கு இங்க ஏசி இருக்கும், அவங்களுக்கு ஹீட்டர் இருக்கும். அவங்க அந்த ஹீட்டரை ஆன் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ அவ்வளோ சுகமா இருக்கும். அந்த ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த குளிரோட சேர்ந்து அந்த வெப்ப காத்து அடிக்கும் போது, வெப்பமா இருக்கும்போது அவ்வளவு நல்ல சிலருக்கு தூக்கம் வரும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவுல கர்த்தர் என்ன கொடுத்தாராமா, அப்படியே லைட்டா சூடா அனல்லா அவ்வளவு சுகமாய் தூங்கினார்கள். இது இவ்வளவுத்தையும் பார்த்து பார்த்து செய்த கர்த்தருக்கு, பார்த்து பார்த்து செய்த கர்த்தருக்கு அவங்களுக்கு ஆகாரத்தை எப்போ எந்த நேரத்தில் இறைச்சி கொடுக்கணும், எந்த நேரத்தில் கோதுமையை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்து பார்த்து செஞ்சாரு. நீங்க யாரும் செய்யலன்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் பார்த்து பார்த்து செஞ்சாரு. ஒவ்வொன்றையும் அவர் கூட நின்று அழகா ஆச்சரியமா அவ்வளவு கிருபையா கர்த்தர் உங்களை நடத்திட்டு வந்தாரு. அதை யாராலும் மறுக்கவே முடியாது. அவரே வழியை உண்டு பண்ணினார், அவரே காரியத்தை வாக்கிய பண்ணினார். இதுவரையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க ஜீவனோடு இருக்கிறதே அவர் பாராட்டின பெரிய தயவு, பெரிய தயவு. இதுவரையிலும் இத்தனை அற்புதங்களை உங்களுக்கு செய்த கர்த்தர் இப்ப நீங்க அவசரப்பட்டு நீங்க உங்களுக்கு ரொம்ப வேகமாய் கேட்டது சிலது உங்களுக்கு நடக்கல அப்படின்றதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நீங்க முறுமுறுக்கலாமா? நீங்கள் முறுமுறுக்கிறதை ஆண்டவர் வந்து விரும்புவாரா? சொல்லுங்க, கர்த்தர் விரும்புவாரா? எனக்கு இதுவரைக்கும் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்ச கர்த்தர் எனக்கு எப்ப எது தேவை என்று சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. அவர் அறிந்திருக்கிறார். புரிஞ்சுக்காத பிள்ளைகளை போல நம்ம எல்லாத்தையும் நினைக்க கூடாது. அதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த சித்தமா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம், என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு டெய்லி என் வாழ்க்கையில என்ன கொடுங்கன்னா சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, திருப்தியா வாழுங்க, திருப்தியா வாழுங்க. இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு திருப்தியா இருக்கட்டும், இந்த நியூ இயர் உங்களுக்கு திருப்தியா இருக்கட்டும், இன்னைக்கு வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியா இருக்கட்டும், நீங்க குடியிருக்கிற வீடு உங்களுக்கு திருப்தியா இருக்கட்டும், உங்களுடைய வாகனம் உங்களுக்கு திருப்தியா இருக்கட்டும், உங்களுடைய பிரயாணம் உங்களுக்கு திருப்தியா இருக்கட்டும், உங்களுடைய அழகு உங்களுக்கு திருப்தியா இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்கு என்னவா இருக்கட்டும், திருப்தியா இருக்கட்டும். ஆமென். உயரமான ஒரு மனுஷனை கூப்பிட்டு, பிரதர் நீங்க ரொம்ப உயரம் பிரதர், சே இந்த உயரத்துக்கு நாங்கெல்லாம் ஆசைப்பட்டோம், ஆனா எங்களுக்கெல்லாம் அந்த ஹைட்டு கிடைக்கல, ஆனா நீங்க ஹைட்டா இருக்கீங்க. அட போங்க ஃபர்ஸ்ட், நீங்க வேற, எனக்கு ஒரு 3-4 கிலோ சதை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனா இந்த உடம்பு என்ன பண்ண மாட்டேங்குது, தேரவே மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஒவ்வொருத்தரும் கலராக இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் இவ்வளோ கலராக இருக்கீங்க, நாங்கள் கருப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேற இந்த கலராக இருக்கிறதுனால அப்படி இருக்கு அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அதனால உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடுத்ததுல அவங்க வந்து இன்னொன்று கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுலே நம்ம என்னவா இருக்கணும்னா திருப்தியாய். ஆமென். போவீங்களா? இன்னைக்கு வீட்டில் இருந்து போன உடனே நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போதே எப்படி தான் எந்திரிக்கணும், அந்த சட்டையை எடுத்து போடும்போது எப்படி போடணும்னா திருப்தியாக போடணும். திருப்தியா என்னைக்குமே இதைத்தான் போடுறனே அப்படின்னு நினைச்சு போடக்கூடாது. சரி, இன்னைக்கு என்னுடைய சரீரத்தை மறைப்பதற்கு நீர் ஒரு ஆடையை கொடுத்திருக்கிறதற்காக கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு போடணும். அப்ப வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே, சரி ரோட்ல அலந்து தெரியாம காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு வீடு குட்டியா இருந்தா கூட கொடுத்துருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கஞ்சியோ கூழோ போன உடனே கொஞ்சம் பசியா இருக்கும்போது ஊத்தி குடிக்கலான்ற அளவுக்கு இருக்கிறதுனால ஆண்டவரே ஊறுகாய் வச்சு ஒரு கஞ்சியை கொடுத்ததற்காக உமக்கு, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே,
இந்த திருப்தி மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சின்றது என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி யார் யார் அப்படின்னா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமே உங்க வாழ்க்கையில் நீங்க திருப்தியா இருக்கிறது தான் முதிர்ச்சியின் அடையாளம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையில டாப் மோஸ்ட், எல்லா பரிசுத்தவான்களையும் காட்டிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் அடிச்சுக்கவே முடியாது. என்னன்னா, சிறைச்சாலையில இருக்கும்போது திருப்தி, கையும் காலையும் கட்டும் போது திருப்தி, கப்பற் பிரயாணத்துல ஆபத்து வரும்போது திருப்தி, பாம்பு கையில கவ்வி பிடிக்கும் போது திருப்தி, பசியில திருப்தி, பட்டினியில திருப்தி, பலத்த காற்றுல திருப்தி. எதுலையுமே முறுமுறுக்கல, எதுலையுமே முறுமுறுக்கல, எதுலையுமே அவசரப்படல, எதுலையுமே கோபப்படல, எதுலையுமே வருத்தப்படல. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய முதிர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முதிர்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க சத்தமா. முதிர்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் உங்களுடைய குவாலிட்டியே எதுல இருக்கு அப்படின்னா அந்த திருப்தியில தான் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ ரொம்ப அழகா பாடணும். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய். கேட்டாங்களா பொண்ண? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்துல நாங்க எகிப்திலிருந்து போகும்போது எங்களை வெறுங்கையா நீங்க அனுப்பாதீங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்களா? சொல்லுங்க எல்லாருமே. கண்டிப்பா ஜெபம் பண்ணல, கேட்கவே இல்லை. பொன்னோடும் பொருளோடும் போவோம்னு அவங்களுக்கு ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஐடியா கூட இல்ல. போனா போதும் தான் நினைச்சாங்க. ஆனா கிட்டத்தட்ட அவர்களுடைய வேலை எவ்வளவு வருஷம் அப்படின்னு சொன்னா 400 வருஷம், 400 இயர்ஸ். அவங்க குடும்பத்துக்காக அவங்க ஒண்ணுமே சம்பாதிக்கல, அவங்க பிள்ளைகளுக்காக ஒண்ணுமே சம்பாதிக்கல. எகிப்தினுடைய மொத்த வர்த்தகமும் மொத்த பில்டிங்ஸும் பெரிய பெரிய கட்டடங்களும் வந்து யாரை வச்சு கட்டப்பட்டதுன்னா இவங்களை வச்சுதான், அடிமைகளை வைத்து. நீங்க ஒசூருக்கு போனீங்கன்னா தெரியும். ஒசூர் பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கு. ஒசூர்ல நிறைய அரண்மனைகள் இருக்கிறது, இன்னைக்கும் அரண்மனை இருக்கு. மைசூர்ல பேலஸ் இருக்கு பாருங்களேன். இந்த பேலஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து அந்த இடத்துல ஆர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவ்வளோ ஆர்ட், அவ்வளோ பயங்கரமா கட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் யாரு கட்டி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா அடிமைகளை கொண்டு அவர்கள் செய்தது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து நாட்டில் இருக்கும்போது அந்த ராஜா வந்து அவ்வளவு வேலை, கிட்டத்தட்ட 400 வருஷம் வேலை செஞ்சாங்க. ஆனா போகும்போது எங்களுக்கு எதுவுமே வேணாயா, எங்களை விட்டா போதும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற ஒவ்வொரு எகிப்தியருடைய மனசுலையும் இவர்களை குறித்த பயத்தையும் அச்சத்தையும் கொடுத்து எதுவுமே கேட்காமலே அவங்க நிறைய பேர் பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு என்ன சொன்னாங்க, வச்சுக்குங்கன்னு அவர்களை அனுப்பும் போது கர்த்தர் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். அப்போ நான் நம்புறேன், ஏற்ற காலம்னு ஒன்று வரும்போது கர்த்தர் கேட்காமலே கர்த்தர் அவங்களுக்கு செய்ய முடியும்னா நமக்கு பார்த்து செய்கிறவர் கர்த்தர். பார்த்து நம்மளும் நிறைய பேர் நம்ம பிள்ளைகளை மாதிரி தான் இருக்கும். நிறைய அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஒவ்வொன்றையும் எப்படி செய்வாங்க, பார்த்து செய்வாங்க. அந்த நகையை பார்த்து செய்வாங்க, அதுக்குள்ள இருக்கிற லெட்டர்ஸை பார்த்து செய்வாங்க, சாப்பாடை பார்த்து செய்வாங்க. ஆனா அத்தனையும் செஞ்சு முடிச்சாலும் அந்த பிள்ளை கல்யாண வீட்டில் வந்து என்ன திட்டும் தெரியுமா, நீ என்னத்தை செஞ்ச எனக்கு, நீ என்ன பண்ணுன, நீ என்ன பண்ணி வச்ச எனக்கு, நான் உனக்கு இது பண்ண, எனக்கு பெருசா பண்ணினப்போ யாரும் பண்ணாததை பண்ணிட்டேன், என்ன நீ சாரி வாங்கி கொடுத்துருக்குற. அப்போ நம்ம நிறைய பேருடைய மனசு எவ்வளவு பாதிக்கப்படும், எவ்வளவு வருத்தப்படுவோம். சரி, இதுங்களுக்கெல்லாம் நன்றியே இல்லையா அப்படின்னு நம்ம தோணாது நமக்கு. அதே போலதான் ஆண்டவர் நமக்கு சில காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்யறாரு அப்படின்னா பார்த்து செய்யறாரு. சில கணவன் சில மனைவிக்கு பார்த்து செய்வாங்க, சில மனைவி சில கணவனாருக்கு பார்த்து செய்வாங்க. ஆனா சிலருக்கு நன்றியே இருக்காது. ஏதாவது ஒண்ணு இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஆமா பெருசா செஞ்சு கிடைச்சது, ஊர்ல இருக்கிற ஒரு மாப்பிள்ளையும் செய்யல, ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணும் செய்யல அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்ல இது மிகப்பெரிய தவறு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கேட்காமலே, இதுவரையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிறைய பேருக்கு நீங்க கேட்காத ஆண்டவர் எனக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்றவங்க உங்க வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கறவங்க கூட நீங்க விழிப்பாருங்க, கவனிங்க, சொல்லுங்களேன், நல்ல கை தூக்குங்க பாத்துங்க. ஒருத்தர் கூட இந்த இடத்துல நான் கேட்டதை மட்டும்தான் ஆண்டவர் எனக்கு செஞ்சாருன்னு ஒருத்தர் கூட இல்லை. ஆன்லைன்ல யாருமே இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேருக்கு, நம்ம எல்லாருக்குமே அதான், நான் நினைப்பதற்கும், சொல்லுங்க கேட்கல சிஸ்டர், அங்க அந்த கல்யாணம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா நடந்துச்சு இல்ல, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நீங்க ஜெபிக்காதத கர்த்தர் கவனமாய் கர்த்தர் செய்தார்ல, நம்ம கேட்காதத கர்த்தர் கவனமாய் நமக்கு செய்தார்ல.
நம்ம கேட்காததையே அவ்வளவு கவனமாய் செய்த கர்த்தர் நம்ம இத்தனை கேட்டும் நமக்கு செய்யலைன்னா கண்டிப்பா சொல்றேன், அதுல ஒரு காரணம் இருக்குமா இருக்காதா? காரணம் இருக்குமா இருக்காதா? நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். நமக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கேட்காததை நிறைய செஞ்சிருக்கிறோம். அவன் கேட்கவே இல்லை, ஆனா 2 ஷூ. அவன் கேட்கவே இல்லை, ஆனா இன்னைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். ஆனா அவன் கேட்டது நிறைய நம்ம செய்யல. அவன் வற்புறுத்தி கேட்டு நம்ம செய்யல, அழுது கேட்டதை நம்ம செய்யல. ஏன் செய்யல? எதுக்கு செய்யல? அவனுக்கு செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமா? அவனுக்கு ஏன் செய்யறோம்னு சொல்லி நம்ம அவன் செஞ்சா நன்றி இல்லைன்னு நினைச்சு அப்படி விடுறோமா? இல்ல. நம்ம ஒரு காரணம் தான். என்னன்னா, அவனுக்கு இந்த நேரத்துக்கு அது தேவை இல்லை. இல்ல அவன் அந்த காரியத்தை நம்ம இப்ப செஞ்சோம்னா அதை அவன் மிஸ்யூஸ் பண்ணுவான். இல்ல அப்படின்னா அந்த காரியத்தினால அவன் வாழ்க்கை கெட்டு போயிருன்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு கேட்கறத கூட நம்ம செய்யாம இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கே நம்ம நல்ல ஈவை கற்றுக் கொடுக்கும் போது நம்முடைய பரம பிதா, நம்மை நேசிக்கிற கர்த்தர், நம்ம கேட்டது, ஜெபம் பண்ணி கேட்டது, உபவாசம் இருந்து கேட்டது கிடைக்காததற்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் உண்டு. நல்ல கைகளை மேல தட்டி நான் நம்புறாண்டவரே, நம்புறாண்டவரே, நம்புறாண்டவரே. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும் ஒரு 3 விசை சொல்லுங்கள் பார்க்கலாம். என் தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த வசனத்தை சொல்லுவோம். என் தேவன் சகலத்தையும் அதனதின் காலத்திலே எனக்கு ஏற்ற நேரத்திலே நடக்கும். எனக்கு ஏற்ற நேரத்திலே என் பிள்ளைக்கு நடக்கும். என் ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அதை நடப்பிப்பார். ஆமென். எனக்கு ஏற்ற நேரம் அல்ல, அவருக்கு ஏற்ற நேரத்திலே எல்லாம் திருப்தியாய் கிருபையாய் நடக்கும். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தினுடைய சாராம்சமே என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நுழையும் போது, நான் ஒரு புதிய நாளுக்குள்ள நுழையும் போது எப்படி நுழைவேன் அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க சத்தமாய் சொல்லுங்க எல்லாருமே, திருப்தியாய் நுழைவேன். ஆமேன் சொல்லுங்க. அது கேட்கலாமா? ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவர், எனக்குள்ள தாங்க ஆண்டவர், எனக்குள்ள தாங்க ஆண்டவர், மன ரம்மியத்தை தாங்க ஆண்டவர். அதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவு வடவும் போதிக்கப்பட்டேன். ஹலோ, நீங்க எப்படி போதிக்கப்படணுமாமா? உங்களுக்கு ஒரு நல்ல பாஸ்டரா, இன்னைக்கு பாஸ்டரா நான் இருக்கணும்னா நான் எதை போதிக்கணுமாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், கர்த்தர் உங்களை கூடா கூடியாய் பெருக பண்ணுவார். இதை மட்டும் சொன்னா போதாது. ஒரு நல்ல பாஸ்டர் போதிக்கும் போது எப்படி போதிக்கணுமாமா? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலையும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எழுதின தேவனுடைய மனுஷனுக்கு அவர் ஒரு போதிக்கப்பட்டாராம். அவருக்கு வளர்ப்பு எப்படியாமா? அவருடைய முன்னாடி இருந்த பாஸ்டர் அவரை எப்படி வளர்த்தினாராமா? எப்பா, குறை வரும்பா, சமாளிச்சுக்கோ. பரிபூரணம் வரும்பா, சந்தோஷப்பட்டுக்கோ. பட்டினி வரும்பா, கவலைப்படாத. பா, திருப்தியா இருப்பா, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், ஆனாலும் அந்த திடன் கொள்ளுங்கள் இடத்துல திருப்தியாயிருங்கள்னு கூட போடலாம். ஆனாலும் திருப்தியாயிருங்கள், ஆனாலும் திருப்தியா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை. ஹல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு நீங்க போகும்போது, வீட்டுக்குள்ள போகும்போதே எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே திருப்தியாய். ஹல்லேலூயா. உங்க வாகனத்தில் ஏறும்போது எப்படி போகணும், ஏறணும்னா கேட்கல. அந்த திருப்திக்குள்ள நான் என்ன சொல்றேன், இந்த பலிபீடத்தை பிரசங்கம் பண்ணும்போதே அது உங்களை நிரப்பட்டும்னு அப்படியே கேட்கிறேன் ஆண்டவரிடத்துல. உங்களை நிரப்பட்டும், அந்த திருப்தி நிரப்பட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் யாருமே நெருங்க முடியாத ஒரு உயரமான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் கர்த்தர் உட்கார வைக்கட்டும். உங்களை யாருமே அதிலிருந்து கொண்டே வர முடியாதுன்ற அளவிற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வரட்டும். உங்களுக்கு டெய்லி கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தரட்டும். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், உண்மையிலே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. காரணம் என்னன்னா,
அவரை மாதிரி ஒரு டீச்சர் வேற யாருமே இல்லை. நிறைவானது நமக்குள்ள வந்துருச்சு. இயேசுன்ற நிறைவானது நமக்குள்ள வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவர் என்கிற நிறைவு நமக்குள்ள வந்துருச்சு. ஆமென். அபிஷேகம் என்கிற நிறைவு வந்துருச்சு. இதுக்கு மேல எதுவும் யாரும் என்னை துக்கப்படுத்த முடியாது. எந்த சூழ்நிலையும் என்னை துக்கப்படுத்த முடியாது. எந்த வியாதியும் என்னை துக்கப்படுத்தவே முடியாது. எதுவுமே என்னை துக்கப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகளை ரிஜெக்ட் பண்றது நன்மைக்கு. நம்முடைய பிள்ளைகள் அழுறது கூட சொல்லுங்களேன் நன்மைக்கு. நன்மைக்கு. சில பிள்ளைகள் நம்ம இடத்துல வந்து கேட்பாங்க, நான் சின்ன வயசுல இருந்தது மாதிரி நான் இப்ப இல்லையே. சின்ன வயசுல சிரிச்சுட்டே இருப்பேன், பட் இப்போ எனக்கு அழுகிறது மாதிரியே எல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்போ உங்க பிள்ளைய ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப அழகா உருவாக்கிட்டு இருக்கிறார். அந்த அழுகை தான் எங்க கொண்டு சேர்க்கும்னா கர்த்தரோட சேர்க்க. அதான் 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே சொல்லுங்களேன் மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. இன்னொரு ரொம்ப அழகான ஒரு பாடல். கேரித்த ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நான் இந்த 2 மாதங்களும் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், புது மாத வருஷத்திற்காக உங்களை ஆயத்தம் படுத்துறேன். ஜெபம் பண்ணிட்டே இருங்க. 2025 நம்மளே அநேகருக்கு வெற்றியான ஆண்டு, அநேகருக்கு வெற்றியான ஆண்டு, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஆண்டு, அநேகரை கர்த்தர் உயர்த்த போகிற ஆண்டு, அநேகருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டு, நன்மையை கொடுக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்ற போறார். அல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் இப்பொழுதே நம்மளை உருவாக்க போறார். ஆமென். நான் எப்படி ஒரு புது வருஷத்துக்குள்ள நுழைவேன் அப்படின்னு திருப்தியா நான் நுழைவேன், சந்தோஷத்தோட நான் நுழைவேன், மன மகிழ்ச்சியோட நான் கடந்து போவேன். இந்த ஆண்டு எனக்கு கிடைக்காததை வருகிற ஆண்டு கர்த்தர் என் கையில தருவதற்கு வல்லவராய். 10 மாதங்கள் எனக்கு கிடைக்காததை கர்த்தர் 11வது 12வது மாதத்திலே கர்த்தர் எனக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். 10 மாதம் தராததற்காக ஆண்டவரை தூசிக்கிறவன் நான் அல்ல, 10 மாதம் தந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவன் தான் நான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, முதல்ல கர்த்தர் உண்டு, நம்பர் 2 அவருடைய வார்த்தை உண்டு, நம்பர் 3 அவருடைய தூதர் உண்டு. அல்லேலூயா. இந்த வரிகள் ரொம்ப ஆசீர்வாதமான வரிகள். சில காரியங்கள் எல்லாம் நமக்கு நடப்பதற்கு ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே இல்லையே. கொஞ்சம் ஏதாவது இருந்தா கூட சொல்லலாம். அந்த கொஞ்சம் மாவு நிறையவே ஆசீர்வாதம், கொஞ்சம் எண்ணெய் ஆசீர்வாதம். ஆனா அந்த கொஞ்சம் எண்ணெயே இல்லையே, கொஞ்சம் மாவே இல்லையே. ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் இன்றும் ஜீவிக்கிறார். உனக்கு என்ன இருக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு? நீ எப்படி இதை பண்ணுவ அப்படின்னு கேட்டா உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீங்க சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, ஏசப்பா இருக்காருல்ல, கர்த்தர் இருக்காருல்ல, எனக்கு அவர் இருக்காருப்பா, எனக்கு அவர் கைவிட்டுருவாரா என்ன, எனக்கு அவர் இருக்கிறார். யாரு நீ கேட்டாலும் இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க. 1 யார் இருக்கா சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறார். 2வது என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கிற, என்ன உனக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு தத்தம் மாறாதவர். அவர் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. அவர் வார்த்தை உண்டு. அவருடைய வார்த்தை கண்டிப்பா அது ஒரு விதை, அது கண்டிப்பா ஒரு நாள் முளைக்கும். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடுவது. ஏசப்பா கூட பேசியிருக்கிறார். நம்பர் 3 3வது எப்படி நினைக்கிற, யார் வருவா அப்படின்னு கேட்டா, இல்ல அவர் எனக்காக உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். தானியேலுக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். சாத்ராக் மேஷாக் நேகோவுக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். நமக்கும் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்ப விசுவாசத்தோட பாட போறோம். அற்புதம் நடப்பதற்கு எந்த ஏதும் இல்லைனாலும் கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, அவர் அற்புதம் உண்டு. சொல்லுங்கள், கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு. எனக்கு தேவன் இருக்கிறார், என்னை காண்கிற தேவன் எல்ரோய், என்னை காண்கிற தேவன் எல்ரோய், அவர் எனக்கு உண்டு. அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்டு. அவருடைய தூதர்கள் எனக்கு உண்டு. ஒரு விஷயம் கூட எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு. பாட பாட அப்பா, அந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கடந்து போகட்டும். என் தேவன் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை, சத்துருக்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு மகிமை. கர்த்தர் உண்டு,
அவர் வார்த்தை உண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் சத்தமா சொல்லு. தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. ஆமென். இப்போ பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சொல்ல போறோம் என்ன உண்டு அப்படின்னா, சிலர்லாம் கலங்கி போய் வந்திருப்பீங்க. என்ன எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. சில காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு ஒரு % கூட நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்காது, ஒரு நம்பிக்கை இருக்காது. பாருங்க, மரிச்சாச்சு, செத்து போனதுக்கு அப்புறம் என்ன யோசனை இருக்குது? இயேசு மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போய் கேட்கிறாரு, எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அங்கன்னு சொல்றாங்க, 4 நாள் ஆயிட்டே. சொல்லுங்க, 4 நாள் ஆயிட்டே. நாருமே என்ன ஆண்டவரே, அவன் உயிரோடு இருக்கும்போது நீங்க வந்திருந்தீரானால், அவன் நோயா இருக்கும்போது நீ வந்திருந்தீரானால் கண்டிப்பா அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், மரிச்சிருக்க மாட்டான். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா, வியாதியா இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனை உயிரோட ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, ஏன்னா நிறைய சுகப்படுத்திட்டாரு. அதை பார்த்த உடனே வியாதியா இருக்கும்போது சுகப்படுத்தி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ செத்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை போச்சு. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா நம்பிக்கையும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவரை ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருந்திருக்கலாம். இதே மார்த்தாள் மரியாளை போல உங்களுக்கு இயேசுவை சொல்லி விடும்போது அவர் வருவாரு, வந்து என் சகோதரனுக்கு விடுதலை கொடுப்பாருன்ற கொஞ்சம் நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அவன் மரித்து போனதுக்கு பிற்பாடு, அதாவது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். சரி, இப்போவாவது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும் போது அடக்கமே பண்ணியிருக்கலாம். அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம், அது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இனி உங்களுடைய நம்பிக்கையே போகலாம். ஆனா இயேசு 4வது நாள் வந்து மரித்த லாசருவை கர்த்தர் உயிரோடே எழுப்பினார். கர்த்தர் உயிரோடே எழுப்பினார். யோவான் 11ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களால், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுறார். என்ன இருக்கு பாஸ்டர், அது நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. பாடையை எடுத்தாச்சு, கொண்டு போயாச்சு. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் அற்புதம் உண்டு, அப்படியே தூதர் எனக்காக உண்டு. ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்ல போறோம். இந்த பாட்டை பாடிட்டே, கர்த்தர் உண்டு, இல்ல இந்த உனக்கு கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. உனக்கு கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர். ஆமென். விசுவாசித்து சொல்ல சொல்ல ஒரு 2 டைம் அவன்கிட்ட சொல்லுவோம், மற்ற டைம் கைகளை தட்டி அப்படியே பாடி ஹalleluya, நன்றி அப்பா நன்றி. 4 நாட்களால் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின கர்த்தர். ஒன்றுமில்லை, பிழைக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை, பிழைக்கக்கூடிய எந்த ஏதுவும் இல்லை. மரித்து 4 நாள் ஆயிற்றே. நாருமே ஆமா எழுந்திருப்பான். இனி அவன் நான் உங்களை சந்திக்கிற நாள்ல எழுந்திருப்பான். அந்த உயிர்த்தெழுதலை குறித்து தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ உயிர்த்தெழுதலை குறிச்ச நம்பிக்கை இல்லை. ஆனா கர்த்தர் நம்பிக்கையை ஊற்றினாரே. சொல்லுங்க, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் உனக்கு கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு. இப்ப கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு. விசுவாசத்தோடு கர்த்தர் உண்டு, எனக்கு தூதர் உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. எனக்கு கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர். இந்த பாட்டை பாட பாட அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. நெடுநாள் காய்த்திருக்கிறது, கர்த்தருடைய கரத்தினால் வாய்க்கிறதே. கர்த்தர் உண்டு, இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினா உருவாக்கி நடத்திடுவார். வார்த்தையினா உருவாக்கி. ஒரு விசை கூட சொல்லுவோம். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல், இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினா உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும்
நடத்திடுவோம். இப்ப கைகளை மேல தட்டி கத்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு, நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு, நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம். கைய மேல தட்டி ஜபத்தோடு கூட ஜபம் பண்ணிக்கொண்டு, அப்பா எங்க பிள்ளைக்கு நீங்க உண்டு, எங்க குடும்பத்துக்கு நீங்க உண்டு, என்னுடைய எதிர்காலத்துக்கு நீங்க உண்டு, என்னுடைய கடன் பிரச்சனைக்கு நீங்க உண்டு. சொல்ல 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 விசுவாசத்தோடு, வல்லமை 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 தேவ அக்கினி, விசுவாசத்தோடு. நன்றி அப்பா, நன்றி நன்றி. அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு, நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க அற்புதம் உண்டு, நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு, நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க உண்டு. அல்லேலூயா. நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு. ஆமென். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஆச்சரியமான ஒரு கிருபை நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் 7th ஸ்ட்ரீட், ஸோ ரத்னபுரியில் 7வது வீதியில் வந்து ஒரு திருச்சபை, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அந்த சர்ச்சை நடந்துருச்சு. 30 இயர்ஸ். அந்த சர்ச்சை வந்து கொடுத்தவங்க யார் அப்படின்னா தாத்தா பாட்டி. அந்த இடத்த கொடுத்து நடத்துவதற்காக கொடுத்தாரு. சரி, கொஞ்ச நாள் தாண்டி பேர பிள்ளைங்கெல்லாம் வந்தாங்க. இப்போ அந்த பிள்ளைங்க வந்து அந்த இடத்த கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த சர்ச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ நாள் இங்கே வந்து நம்ம திருச்சபையை நடத்திட்டோம், ஜனங்களெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் ஒரு காலத்தில் அவங்க கொடுத்துருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ கேஷ் கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளுங்க, நாங்கள் வந்து பணம் கொடுத்து அந்த இடத்த நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. இல்லை, நாங்கள் தர முடியாது, நீங்கள் காலி பண்ணி தரணும் அப்படின்னு. சரி, ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கேஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இல்லை, நீங்கள் அந்த இடத்த காலி பண்ணி தந்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள உட்கார வச்சு, சரி ஒரு 10-15 நாள் டைம் கொடுங்க அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப அவசரப்படுத்தி இல்லை காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே சபையாராக சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஜெபம் எல்லாம் நடத்தியாச்சு. காந்திபுரத்தில் நீங்கள் வந்து இந்த 100 ஃபீட் ரோடு தாண்டி அந்த பெரிய மேம்பாலம் இறங்குது பாருங்க, ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா அந்த ஏரியா. திடீர்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து ஒரு ப்ராப்ளமான ஒரு லேண்டு, அந்த லேண்டில் ஏதோ லோன் எடுத்து அவங்களால கட்ட முடியாமல் அந்த மாதிரி இருந்து பல நாட்களாகி அவங்க வெளியூருக்கு போனால் அந்த மாதிரி ஒரு லேண்ட் இருந்துச்சு. ஒரு விசுவாசி மூலமாக அந்த பாஸ்டர் வந்து சந்திச்சு, இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது, கொஞ்சம் சீப்பாக வருது, நம்ம வாங்கலாமான்னு யோசிச்சு பெரிய ஒரு அற்புதம், ஆண்டவர் டக்கு டக்குன்னு வாசல்கள் எல்லாம் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வாங்கியாச்சு, அதில் ஆலயத்தையும் கட்டியாச்சு. இப்போ இங்கே காலி பண்ணும்போது இவங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க கையில் அந்த டைமில் பெரிய பணம் இல்லை, எங்கே போவோன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு கர்த்தர் உண்டு, 2வது அவர் வார்த்தை உண்டு, 3வது அவருடைய தூதர்களை கர்த்தர் அனுப்பி, 4வது அவருடைய அற்புதத்தை. இப்போ என்னன்னா ரொம்ப அந்த இடத்த வந்து ரொம்ப கம்மியான விலை கொடுத்து வாங்கினாங்க. இந்த இடம் வந்து வெறும் 7 சென்ட் இடம் தான். இப்போ அவங்க போயிருக்கிறது 10 சென்ட்டுக்கு மேலே இருக்குது. இந்த 7 சென்ட் இடத்த இது வந்து உள்ளுக்குள்ள, நீங்க 7th ஸ்ட்ரீட் உங்களுக்கு தெரியும், பயங்கரமான கன்ஜஸ்டா இருக்கும், உள்ள காரெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, பயங்கரமான டிராஃபிக்கான ஏரியா. ஆனா அங்க வந்து அது விசாலமான ரோடு, 100 ஃபீட் பக்கத்துல இருக்கும். இப்போ விசாலமான ஒரு இடத்துல இங்க வாங்கியிருந்தா கூட இன்னும் ஜாஸ்தியா கொடுத்து வாங்கிடும், அங்க கம்மியா கொடுத்து வாங்கிட்டாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பக்கத்து இடத்துக்காரது ரைட்டு லெஃப்ட் 2 பேரும் அந்த சர்ச்சு கமிட்டிட்ட வந்து, சார் எங்களுடைய இடத்தையும் நீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்களோ அதே அமௌண்ட் கொடுத்துறோம், நீங்க அதை எடுத்துக்கங்க சர்ச்சுக்கு அப்படின்னு இருக்காங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம. அப்போ நான் நம்புறேன், கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மேகம் போன்ற சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், திரளான சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க இங்க இருந்து விசுவாசத்தோட போங்க, கர்த்தர் உண்டு. எல்லாருக்கும் முன்னாடி உனக்கு என்ன இருக்கு, எப்படி செய்ய போற, யார் உனக்காக பேச போறா, இதை எப்படி சரி பண்ண போறீங்க, நீங்க 4 காரியத்தை செய்யுங்க. சொல்லுங்க. 1, கர்த்தர் இருக்கிறாரு.
இன்னொன்று, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத அவருடைய வார்த்தை உண்டு. நம்பர் 3, மூணாவது, உனக்காக ஒரு தூதனை நான் அனுப்புவேன் என்று சொன்ன கர்த்தருடைய தூதர்கள் எனக்காக போய் பேசுவார்கள். தூதர்கள் எனக்காக வழியை ஆயத்தப்படுவார்கள். நாலாவது, அவருடைய அற்புதம் இன்னும் குறைந்து போகவே இல்லை. அவருடைய அற்புதம் என் வாழ்க்கையிலே நடக்கும், என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நடக்கும். இந்த காரியம் மாறுதலாய் முடியும். நடக்காது என்ற அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி முடிப்பார். சரி செய்ய முடியாத அந்த காரியத்தை கர்த்தர் சரி செய்வாய். அவர் இருக்கிறார். எனக்கு யார் இருக்கிறார்? எனக்கு என்ன இருக்குது? கர்த்தர் இருக்கிறார். ஆமே. நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு, சொல்லிக்கொண்டே நீங்க உண்டு. சொல்லுங்க சிஸ்டர், எல்லாரும் ஜெபத்தோடு கூட. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. விசுவாசி, விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு. நான் நம்புறேன் ஆண்டவரே, அற்புதம் உண்டு. எப்பொழுதும் சோதனைகள் வரும்போது நம்ம நம்முடைய நம்பிக்கையை முழுதும் அழிக்கிற அளவுக்கு சோதனை வந்துடும். தண்ணி அதான் நான் சண்டே கூட சொன்னேன், கப்பலுக்கு வெளியில தண்ணி இருக்கிறது வரைக்கும் நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. கப்பல்ல கப்பல் போயிட்டு இருக்குது, பெரும் காற்று அடிக்குது, பெரும் புயல் அடிக்குது. ஆனா சில மாலுமிகள், சில கப்பலில் பிரயாணம் பண்ணினவர்கள் அவ்வளவு சீக்கிரமா பயப்பட மாட்டாங்க. எது வரைக்கும் தெரியுமா? எது வரையும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, கப்பலுக்குள்ள தண்ணி நிறையிற வரைக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா அந்த கப்பலே மூழ்கிறது மாதிரி தண்ணி உள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், யாருக்குனாலும் என்ன வரும்னா, ஏன் அப்படின்னா, இதை என் பலத்தினால இந்த கப்பலை திரும்ப தூக்கி நிறுத்த. இப்போ சீடர்களுக்கு அப்படிதான் வருது. ஆண்டவரே, நீங்க என்ன பார்த்து அற்ப விசுவாசிங்களேன்னு சொல்றீங்க, ஏன் சந்தேகப்பட்டீங்கன்னு என்ன பார்த்து கேட்குறீங்க? புயல் அடிக்குது, நாங்கள் கலங்கல. மழை அடிக்குது, நாங்கள் கலங்கல. ஆனால் நாங்கள் எப்போ பயப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணி எல்லாம் கப்பலுக்குள்ள வரதை பார்த்து எங்களால் பயப்படாமல் இருக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நான் சந்தேகமே படமாட்டேன் பாஸ்டர். எனக்கு அவ்வளவு சீக்கிரமா அவிசுவாசமே வராது, அவிசுவாசம் படமாட்டேன். ஆனால் இப்போ சமீப காலமா எனக்குள்ள பெரிய அவிசுவாசம் வருது. எனக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சு. ஏன் அப்படின்னா, நான் அந்த சோதனைகள் எல்லாம் பார்க்கும்போது ஓரளவு நம்பினேன். ஆனால் இப்போ எல்லாம் முடிகிற அளவுக்கு வந்துச்சு. இனி நான் எப்படி நம்பிட்டு இருக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த சூழ்நிலையில எல்லாரும் எதை நம்பணும்னா, இல்ல, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எனக்கு கர்த்தர் உண்டு, எனக்கு கர்த்தர் உண்டு, எனக்கு அவர் வார்த்தை உண்டு, எனக்கு தேவதூதர் உண்டு, எனக்கு அற்புதம் உண்டு. இந்த வரிகளை பாரு. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றிடுமே, அளவற்ற நன்மையினால் அவர் ஆண்டு நடத்திடும். கைகளும் மேலவே சொல்லிட்டே இருங்க. ஓ, நீங்க உண்டே, உங்க வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு, சொல்லிட்டே நீங்க உண்டு, நீங்க உண்டு, நீங்க உண்டே, நீங்க உண்டு, நீங்க உண்டு, நீங்க உண்டு, நீங்க உண்டு, நீங்க உண்டு. சொல்ல சொல்ல நிறைய பேர் மேல அவருடைய மகிமை இறங்கிட்டே இருக்குது. உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் போய் தான் நான் இந்த இடத்துல வந்தேன், என்னுடைய விசுவாசங்கள் எல்லாம் போய் தான் நான் வந்திருக்கிறேன். ஆனா இல்ல, அவர் உண்டு. முன்னாடி போனவங்க இல்லையே, ஆனா கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உண்டு. மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் இல்லையே, இப்ப யாருமே சொல்றதுக்கு ஆள் இல்லையே, ஆனா அவருடைய வார்த்தை உண்டு, அவருடைய வார்த்தை உண்டு. என் முன்னாடி யாரு போவா? அவருடைய தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. ஆமென். அப்படியே முழங்கால் படிடலாமா? ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட முடிஞ்சவங்க அப்படியே அந்த இடத்துல ஒரு ஜெப சிந்தையோட, முடியாதவங்க அப்படியே கேட்டுட்டே இருங்க. நான் உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பா. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. இந்த கேள்வியோட தான்ப்பா நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. யார் இருக்கா? யார் இருக்கா?
யாருடைய வார்த்தை இருக்குது? ஒரு வார்த்தை கூட பிளஸ்ஸா சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லையே. ஒருத்தருடைய வார்த்தை கூட எங்க பிள்ளைகளை பார்த்து நீ நல்லா வருவ, நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளை நல்லா இருக்கும், மறுபடியும் உன் பிள்ளை வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும்னு சொல்றது மாதிரி ஒருத்தருடைய வார்த்தை கூட எங்க பிள்ளைகளை பார்த்து இல்லப்பா. கேட்கிற எல்லாருடைய வார்த்தையும் எனக்கு தெரியல, நீ எப்படி வருவேன்னே தெரியலையே. நிறைய பேரை உனக்கு யார் இருக்கா, உனக்கு யார் வருவா, இனி யார் வருவா? நிறைய பேர் உனக்காக வந்து வந்து வெட்கப்பட்டு போனாங்க. இனி உனக்காக வர்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா இன்றைக்கு நீங்க சொல்றீங்க இல்ல, கர்த்தர் உண்டு, ஓ அவர் வார்த்தை உண்டு, அவருடைய தூதர் உண்டு, அற்புதம், அவருடைய அற்புதம் உண்டு. நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க தயவுள்ள கரம் மூடிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. Thank you Jesus.